தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டோம்னு வியாக்கியானம் பேசிக்கிட்டு தெரிஞ்சவங்க எங்க? காளியாங்குட்டிங்க கையில வரைக்கும் கஞ்சா போறத வேடிக்கை பார்த்துட்டு வீதிக்கு வீதி டாஸ்மாக் சாராய கடையை திறந்து வச்சுட்டு அந்த வருமானத்துலதான் அரசாங்கமே நடக்குதுன்னு வெக்கங்கெட்டத்தனமா பேசிக்கிட்டு தெரிஞ்சுங்களே. இன்னைக்கு ஒரு வடமாநிலத்து இளைஞரை கஞ்சா போதையில, இந்த சாராய போதையில 4-11 வயது பசங்க பாக்குற நமக்கு ஈரக்கொலையெல்லாம் நடுங்குது. எப்படா மனிதாபிமானமே இல்லாம இப்படி வெட்டினீங்க? அவன் கெஞ்சறது உங்க காதல வேலையா? அவன் அழுக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அவன் பதட்டம் உங்களுக்கு புரியலையா? அவனும் சக மனுஷன் தானே உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கலாம். அவங்க மனுஷனா இல்லையே, கஞ்சா போதை தலைக்கு ஏறி மிருகமா மாறிட்டாங்களே அந்த பசங்க. எப்படி இருக்க வேண்டிய தமிழ்நாடு இப்படி குட்டிச்சேரா போய் கிடக்குதுன்னு நமக்கு பதறுது, நமக்கு பதறுது. என்ன சொல்ல போறாங்க இவங்க? யார் மேல பழையத்துக்கு போட போறாங்க? எல்லாத்துக்குமே யார் மேலேயாவது பழையத்துக்கு போறது தயாரா ஒருத்தவங்களை வச்சிருப்பாங்களே, இன்னைக்கு தயார்படுத்திருப்பாங்க. இந்த பிரச்சனையை எப்படி திசை திருப்பலாம், இல்ல யார் மேல பழைய போடலாம், இல்ல வேற யாரையாவது கைது பண்ணி சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரியான பதிவுகளை வராம தடுக்கலாம், அப்படியான திட்டத்தை பார்த்துப்பாங்களே தவிர அதை தாண்டி ஒருபோதும் இதை தடுக்கிறதுக்கான முனையளவு கூட இவங்க முயற்சி பண்ணல. கொஞ்ச நாளைக்கு முன்னால்தான் கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணுக்கு பாலியல் கொடுமை நடந்துச்சு. நம்ம எல்லாம் பதட்டப்பட்டு போனோம். பெண்களுக்கு இன்னும் பாதுகாப்புக்கு இல்லையே அப்படின்னு அச்சப்பட்டு போனோம். ஆனா அதுக்குள்ளார அண்டாங் கொடுத்தோம் குண்டாங் கொடுத்தோன்ற தைரியத்துல அதே கோயம்புத்தூர்ல போய் நம்ம கனிமொழி அக்கா இங்கதான் பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்கன்னு சொன்னவங்க தானே. நாளைக்கே கூட ஒரு அமைச்சரோ வேற யாராவது திமுக பிரமுகரோ சொல்லுவாங்க, தமிழ்நாட்டுல கஞ்சாவே இல்ல, தமிழ்நாட்டுல கள்ளச்சாராயமே இல்ல, தமிழ்நாட்டுல சாராயத்தினால, இந்த டாஸ்மாக் சாராயத்தினால எந்த அசம்பாவிதம் நடக்கலன்னு கூட சொல்லுவாங்க. கண்ணுக்குட்டி கர்நாடகால இருந்தாலும் சொல்லுவாங்க, சாதிக் சத்தீஸ்கர்காரன்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாத்தையும் அண்டாங் கொடுத்து கொண்டாங் கொடுத்து காசை கொடுத்து மறைச்சிடலாம், தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு மறதி இருக்குன்ற ஒரு தைரியம் இருக்குல்ல அவங்களுக்கு. இதுக்கு வேற வருவாங்க வடமாநிலத்தவர். அவனும் மனுஷன் தானடா, வடமாநிலத்தவர் மனுஷன் தானடா. இந்த தமிழ்நாட்டை நம்பிதானடா பழைக்க வந்தான், இந்த தமிழ்நாட்டை நம்பிதானடா பழைக்க வந்தான். உங்களுக்கு அவருடைய தமிழ் பற்று ஏண்டா? இதே ஈழத் தமிழர்களுக்காக 2009 காலகட்டத்துல புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மயிலாடுதுறை, கும்பகோணம் அத்தனை கல்லூரிகளுக்கும் போய் சென்று வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்திற்காக பிரச்சாரம் செய்தவங்க தான் நாங்க. எங்களை தாண்டி தமிழ் உணர்வு வேற யாருக்கும் கிடையாது, எங்களை தாண்டி தமிழ் உணர்வு வேற யாருக்கும் கிடையாது. அதே போல எங்களை தாண்டி மனிதாபிமானமும் வேற யாருக்கும் கிடையாது. அவன்தான் தமிழன், அவன்தான் பாட்டாளி. நீங்க வடமாநிலத்தோடு திசை திருப்ப பாப்பீங்க, தாக்கப்பட்டவர் யாருன்னு சமுதாயத்தை தேடி பார்ப்பீங்க, சட்ட பாதுகாப்பு கொடுக்கலாமான்னு பாப்பீங்க.